ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு சிம்பிளான ரொட்டீன் விலாக் தான். என்னால் கண்டினியூஸாக விலாக் போட முடியல. ரீசன் பையனுக்கு இப்போ தான் 6 months முடிஞ்சிருக்கு. தனியாக எல்லாம் பார்த்துக்கிறதுனால சமைக்கிற ஒர்க்கு, அப்புறம் அவனை பார்த்துக்கிறது, இது மாதிரி இருக்கிறதுனால வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிடுறேன். பட் ஆனால் எடிட் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறது, இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எடிட் கூட மோஸ்ட்லி நான் பண்ணிடுவேன் டைம் கிடைக்கும்போது. பட் வாய்ஸ் தான் கொடுக்க முடியல. இப்போலாம் இவன் தூங்குறது டே டைமில் கம்மி தான். அப்படியே அவன் தூங்கினாலும் வீட்டில் இருக்க ஒர்க்கு தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. வாய்ஸ் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை. அது மாதிரி அவன் முழிச்சிருக்கும் போதும் ஃபுல் அட்டென்ஷனாக அவன் மேலே இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால் முன்னாடி மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு கூட இப்போ டைம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு, கிச்சன் ஒர்க் இல்லாததுனால. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா மோஸ்ட்லி கிச்சன் ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு டைமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கூட அவனை மடியில் வச்சுக்கிட்டு அவனை கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு 1 month இருக்கும் எடுத்து. கண்டினியூஸாக நான் இப்போ தான் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பழைய வீடியோஸ்லாம். ஸோ அப்போ பயங்கர சம்மர் டைம். ஸோ அதனால் காலையில் டீ குடிச்சிட்டு அண்ட் தோசை சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஜூஸ் தான் போட்டேன், லெமன் ஜூஸ் தான் போட்டேன். நான் ஐஸ் போடாமல் தான் குடிப்பேன். நான் பையனுக்கு கோல்டு ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஐஸ் போட்டு கொடுத்துட்டேன். காலையிலே டீலாம் குடிச்சிட்டு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு மட்டும் தக்காளி கொஞ்சம் ரொம்ப பழுத்த தக்காளி இல்லாமல் லைட்டாக பழுத்த தக்காளி இருக்கும்ல, அது அழுத்துனா அமுங்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி தக்காளி பார்த்து ரசத்துக்கு மட்டும் 2 தக்காளி எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுட்டேன். புளியும் கரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் முன்னாடியே அரிசியும் ஊற வச்சுருந்தேன். ஒலை கொதிச்சதும் அரிசியை போட்டுட்டேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈவினிங் அவர் வீட்டுக்கு வந்ததுமே சேவனை அவர் பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் நைட்டு ஒரு 12 o'clock வரைக்குமே எனக்கு வேலை இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, சமைச்சிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் இருந்தால் எல்லாத்தையுமே விளக்கிட்டு வீடெலாம் கூட்டிட்டு நைட்டையும் என்னால் என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் பார்த்துருவேன். அண்ட் மறுநாள் காலையில் சம்டைம்ஸ் தூங்கிட்டேன்னா சமைக்க முடியாது. பட் தூங்கலைன்னா பையனை அவரை பார்த்துப்பாரு. நான் அதுக்குள்ளே சமைக்க மட்டும்தான் செய்ய முடியும், மற்ற எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. மார்னிங் டு ஈவினிங்குள்ளே நான் என்ன ஒர்க் பண்ணுவேன்னா, சப்போஸ் நான் சமைக்கலைன்னா எனக்கு மட்டும் சமைப்பேன். அதுக்கப்புறமா துணி போடுறது, துணி மிஷினில் போட்டு காய வைக்கிறது, இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். வீட்டுக்குள்ளேயே சேவனை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். ஃபீட் பண்ணுறப்ப நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, வீக் டேஸில் எனக்கு மட்டன் போய் கடையில் வாங்கிட்டு வர முடியாது. அவருக்கு கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வீக்கெண்ட்னா அவர் வீட்டில் இருக்கும்போது நான்வெஜ் வாங்கிட்டு வர சொல்லி சமைப்பேன். இது சண்டே போல் எடுத்த வீடியோ தான். இதில் மட்டன் ரெசிபி சமைச்சதை ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் செய்கிறது. பட் ஆனால் எங்கள் அம்மா அளவுக்கு செய்வேன்னா கிடையாது. எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க, எனக்கு அவங்க செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இன்னுமே அந்த அளவுக்கு வரல. ஏன்னா நான் மட்டன் சமைக்கிறது மட்டும் சொதப்பிடுவேன், மற்றபடி கிரேவிலாம் கரெக்டாக இருக்கும். மட்டன் மட்டும் நானும் 6-7 விசில் தான் வைப்பேன். ஆனால் அது ஒன்று ஒரு மாதிரி பிரிஞ்சு மட்டன்லாம் ஒரு மாதிரி ஆகும். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் மட்டனுமே கண்டினியூஸாக செய்யாமல் ஒரு டைம் சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு அடிக்கடி எடுப்பேன். மட்டன் ரேரு தான், ஒரு 2 வாட்டி அது மாதிரி தான் எடுப்பேன். மந்த்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன். ஆனால் இந்த வெஜ்ஜில் பன்னீர், அதுக்கப்புறமா மஷ்ரூமு, பன்னீர் நல்லா அதிகமாகவே எடுத்துப்பேன். மஷ்ரூமு இது மாதிரி வெஜ்ஜில் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது. நான்வெஜ் எடுக்கலைனாலும் வெஜ்ஜு நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி ரசமும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வைக்கும்போது. ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ அடுத்தடுத்து சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.